ஸோ இன்றைக்கி நம்ம vlog எங்கன்னா மேகமலை தாங்க. ஸோ நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு மஸ்ட்டு வாட்சுனா நம்ம மேகமலை தான். ஸோ இன்றைக்கி நம்ம அதை விசிட் பண்ணி பார்த்துலாம் தான் இன்றைக்கி அங்கே கிளம்பியாச்சு. ஸோ இங்கேயும் கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இப்போ நான் கம்பமேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ சின்னமனூர் வழியாக தான் நம்ம மேகமலை போக போகிறோம். நம்ம தம்பியும் கூப்பிட்டு, ஏன்னா அவனும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தான், ஆனால் நீ vlog போகும்போது என்னையும் கூப்பிட்டு போ, மேகமலை போகலான்னு அவனும் சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ அவனோட ஒரு விருப்பத்தின் காரணமாக தான் இப்போ நம்ம மேகமலை போகிறோம். ஸோ அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். புது மெம்பராக இருந்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எம்ஆர் ஃபேமிலின்னு கூப்பிட்றது வந்து ஒரு மாதிரி எல்லாருமே கூப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு யோசிச்சேங்க. அப்போ எனக்கு சிக்கினது தான் ஃபேமிலின்றதை வந்து நம்ம இங்கிலீஷில் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது நான் தேடிக்கிட்டோமோ ரஷ்யனில் பார்த்தேன். ரஷ்யனில் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ரஷ்யனில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் ரஷ்யனில் வந்து சிம்யா, கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் வருதான்னு தெரில, செம்யான்னு கூப்பிடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஓகே இதவே கூப்பிடு, இல்லாட்டியும் வேணாண்டா சஞ்சய் பழைய மாதிரி எம்ஆர் ஃபேமிலினே கூப்பிடலான்னு யாரால விருப்பப்படுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரஷ்யன் நல்லாயிருக்கு. ஹாய் எம்ஆர் சேமியா நல்லா இருக்கு. ஹாய் எம்ஆர் சிம்யா, சிம்பிள் கூட ரெடி பாருங்கள். ஹாய் எம்ஆர் சிம்யா நல்லாயிருக்கு. கொரியன் ஸ்டைல் மாதிரி இருக்குது, ஆனால் அது ரஷ்யன் லாங்குவேஜ், ஃபேமிலின்றதுக்கு அர்த்தம். ஸோ ஹாய் எம்ஆர் சிம்யா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேகமலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பம் வந்தாச்சு. ஸோ கம்பத்துலேருந்து சிட்டிக்குள்ளே நம்ம போக தேவையில்ல, ஏன்னா சிட்டிக்குள்ளே எந்த வேலையும் இல்லை. ஸோ நம்ம அப்படியே ஹைவே பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக சின்னமனூர் தான். இடையில மட்டும் பெட்ரோல் மட்டும் போட வேண்டியது இருக்குங்க. அது மட்டும் போட்டோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்காமல் வண்டியை மேகமலை தான். இதுவரை நான் போனதில்லை, ஆனால் தம்பி போயிருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருக்கான் போல். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க வரணும், ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட் இந்த இடத்துல நடந்துருச்சு. ஸோ வரவங்க வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. நின்று எந்த அவசரமும் இல்லாமல், ஸோ நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக போகிறதுனால எந்த ஒரு இதுவுமே மாறிடாது. ஸோ எப்பயுமே எங்கே போகணுன்னாலும் கொஞ்சம் பொறுமையாகவே போகிறது நல்லது. அதை நீ சொல்கிறியாடா அப்படின்னு கேட்காதீங்க, ஆனால் அதான் நிதர்சனமான உண்மை. இது சர்வீஸ் 2 நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணலன்னு வண்டி அடைச்சி ஓடுது. டேங்க்குள்ளே தண்ணி போயிடுச்சா என்னன்னு தெரில. பாருங்கள், அடைச்சு தான் ஓடுது. இந்த நல்லா த்ராட்டல் பண்ணும்போது இந்த அப்படி டவுன் ஆயிடுது வண்டி, மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி. அவர் ஒர்க் ஷாப்பில் போய் கேட்கும்போது நீங்கள் ஓட்டுங்க நார்மல் ஆயிரும் அப்படின்னாங்க. அது எதுக்கு தேவையில்லாதது, நீங்கள் கலட்டி மாட்டுறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் தண்ணி தான் எப்படி மேக்ஸிமம் போயிருக்கும், நீங்கள் போகும்போது வண்டி நார்மல் ஆயிரும் அப்படின்னாரு. 2 நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் நார்மல் ஆகலை. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ₹500. ஹெல்மெட் வாங்கும்போது கொடுத்ததோ நீங்கள் தனியாக? இல்லை, தனியாக வாங்கினது. இது 22. என்ன கேமரா? கோப்ரோ 9. இல்லை வேண்டாம். இந்த பையன் நல்லா ஸ்வீட்டாக பேசினா. நம்ம தலைவனுக்கு கூட ஃபீலிங்ஸ் இருக்குன்றதை கரெக்டாக அடிக்கடி காமிப்பார். ஏன்னா அங்கே பாருங்கள், பெட்ரோல் போட்டால் தான் ஸ்பீடா மீட்டரே ஆனால் அது பாருங்கள், அதளவு எந்த இதுவுமே இல்லை, 0விலே தான் இருந்துச்சு. இப்போ பெட்ரோல் 500 ரூபாய்க்கு போட்டோன்னையும் தலைவன் தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுது எனக்கும் தெரில. இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? சின்னமனூர் கிட்டே வந்துட்டோம். பார்த்து வாங்க பிரதர். அங்கேருந்து மேப்பு தாங்க போடணும். ஏன்னா எனக்கு தம்பிக்கு வழி தெரியும், அவன் 2-3 தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கானா, ஆனால் எனக்கு தெரியாது.
இருந்தாலும் அவன் இருக்கும்போது மேப் தேவையில்லை, அவனே ஒரு ஆல் இண்டியா மேப்பு தான். ஸோ நம்மளுக்கு பயம் இல்லை, நம்ம டோரா மாதிரி ஒரு மேப்பை கூடயே கூப்பிட்டுட்டு போகிறோம். ஆமாங்க, அவன் ஒரு ஆல் இண்டியா மேப். இங்கே இருக்கிற சுற்று வட்டாரில் எல்லா ஏரியாவும் சுற்றிக்கிட்டு தான் இருப்பான். அதனால் எங்கே போகணுன்னாலும் நம்ம என் தம்பிகிட்ட கேட்டால் போதும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன, மேப்பை நம்ம கூடவே கொண்டு போகிறோம். ஏடி என்ன பிரதர் வேணா வரீங்கோ? சின்னமனூர்லேயும் நல்ல வெயிலுங்க, கம்பத்தை விட சின்னமனூரில் அதிகமாகவே வெயில் இருக்குது. பார்த்து வாங்க பாப்பா. யார் மண்டையிலுமே ஹெல்மெட் இல்லைங்க. உண்மையிலே நீங்கள் பாருங்கள், கேமராவில் தெரிகிற ஒரு மண்டையில் அது ஹெல்மெட் இருக்கான்னு. வெரி ராங் ப்ரோ. கிளம்பிட்டானே நான் தெரில, கிளம்பதான் இருப்பான்னு நினைக்கிறேன். நாய் சொன்னல, அவன் இன்னும் கிளம்பலை. வாங்க ஆனால் போய் கூப்பிடலாம். சித்தி எங்க அவங்கள சாப்பிட்டுதே வந்தேன். இதாங்க மேகமல் ரோடு கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து சின்னமனூர்லேருந்து இப்போ கட்டாயம் மேகமல் ரோடு போய்கிட்டு இருக்கோம் ஸ்ட்ரைட்டாக. அது தெரியுதுல்ல, ஸோ அதுதான் மேகமலைன்னு நினைக்கிறேன். ஸோ நைட் டைம் வரதில் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். பகலில் ஆனால் நல்லா சேஃப் தாங்க, நிறையா ஃபேமிலிஸ் வராங்க. ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேகமலை ரோட்டில் தான் அங்கே இருக்கோம், வீடுகாட்டு. ஸோ நம்ம நெருங்கிட்டோம். ஆனால் இது இடையில போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. விண்டு மில்லு அது நான் எப்பயுமே பக்கத்தில் பார்த்ததே இல்லை. ஸோ தம்பியும் பார்க்கணுன்னா, ஸோ அதனால் நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. பிடிச்சிக்கா அது இந்த ரோட்டில் இந்த டைத்தில் வர்றது கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஈவினிங் டைத்தில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா ஜெய்? ஈவினிங் டைத்தில் வந்தால் வெயில் அவ்வளோ இருக்காது. இன்னும் பாருங்க, பக்கத்தில் பார்க்க நான் தூரத்தில் இதுவரை நான் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் விண்டுப்புள்ளி இவ்வளோ பக்கத்தில் போகும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டருங்க, இங்கேருந்து மேகமலை அந்த மலைக்காட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம போகிறது அந்த அங்கே தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து 25 கிலோமீட்ரு, அதுக்கு இடையில நிறைய விண்டுமில் இருக்குது. ஸோ நான் தம்பின்னு சொன்னேன்ல, இவன் தான் என் தம்பி. நம்மளோட மேப் மாடா பக்கத்தில் ரொம்ப பெருசாக இருக்குது விண்டுமில். நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட நான் நேரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இது என்ன பர்பஸுக்குன்னு எனக்கு இதுவரை தெரியாது. அது காற்றுலேருந்து கரண்ட் எடுக்கிற பர்பஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு மட்டுமான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த விங்ஸை பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குங்க, தூரத்துலேருந்து பக்கத்துலேருந்து பார்க்க. ஸோ வீடியோவில் உங்களுக்கு ஒரு மாதிரி நார்மலாக தான் தெரியும், ஆனால் இங்கேருந்து பார்க்குற எனக்கு ரொம்ப இருக்குது. சரி வாங்க, டைம் ஆச்சு, வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சு, நம்ம கிளம்பலாம். மலை ஏறுறதுக்கு முன்னாடியே கீழேயும் நம்மளுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்கங்க. நம்ம எங்கேருந்து வரோம், வண்டி நம்பரு, ஃபோன் நம்பரு, அப்புறம் சிக்னேச்சரு எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு ஒரு டோக்கன் நம்பரும் தருவாங்க. அதை வச்சா தான் நம்ம மறுபடியும் ரிட்டன் கீழே போக முடியும். ஸோ அந்த நம்ம டோக்கன் நம்பர் கரெக்டாக சொல்லிவிட்டு, இல்லாட்டி சில டைம் டோக்கன் தரவும் செய்வாங்களா. ஏன்னா எனக்கு வந்து இப்போ நம்பர் மட்டும்தான் சொன்னாங்க. அது சொன்னால் தான் நம்ம ரிட்டன் வந்து கீழே அலோடேவும் கூட. அப்படி ஏதாவது டோக்கன் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா மறுபடியுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் ரவுண்ட் பண்ணுவாங்களா. ஏன்னா அதனால அவங்களுக்கு பிரச்சனை ஆகும் போல். ஒரு டோக்கன் மிஸ் ஆகுதுனாலும் ஒரு ஆள் மிஸ் ஆன மாதிரி இல்லையா. ஸோ அவங்க இங்கே கேட்டுடுறாங்க, மேலே ஸ்டே பண்ணுறீங்களா இல்லை ரிட்டன் வந்துடுவீங்களான்னு. நாங்கள் சொன்னோம் இப்படிலாம் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்துடுவோம் அப்படின்னு. அப்புறம் ட்ரோன் இருக்கான்னு கேட்டாங்க. ட்ரோன் கேமரா அலோடு இல்லை போல். ட்ரோன் கேமரா அலோடு இல்லையா? அலோடு இல்லை போலங்க. ஆனால் தான் ட்ரோன் கேமரா இருக்கான்னு கேட்டாங்க. ஏதாவது காட்டுக்குள்ளே போதுன்னா அதை வச்சு ஏதாவது மிஸ்யூஸ் ஆயிரும் போல் அப்படின்றதுக்காண்டி ட்ரோன் அலோடு இல்லை போல்.
அது செக் பண்ணாங்க, கோப்ரோ மட்டும்னு சொன்னேன். சரி ஓகேன்ட்டாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை, உங்களுக்கு எந்த சார்ஜுமே இல்லை, ஃப்ரீ தான். நான் கூட நினச்சேன் ஏதாவது மேக்ஸிமம் 100 ரூபா 50 ரூபா கூட இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எந்த சார்ஜுமே இல்லை. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் கீழே வாங்கிடுங்க. ஏன்னா மேலே கடை எதுவுமே இல்லைங்க, எந்த இதுவுமே இல்லை, கடை எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட அங்கேருந்து 25 கிலோமீட்டருக்கு இடையில 5 கிலோமீட்டர் மட்டும் உங்களுக்கு எங்கேயோ, அதுக்கப்புறம் வடபழனின்னு ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன், அங்கே வர கடை இருக்குது. அதுக்கப்புறம் வடபழனியா தென்பழனியாடா? தென்பழனி. சாரி, வடபழனின்னு இல்லை, தென்பழனியா. ஸோ அங்கே அதான் லாஸ்ட் ஊர். அங்கேருந்து அங்கே மட்டும்தான் கடை இருக்குது, அதுக்கடுத்து எங்கேயுமே கடை இல்லை. அப்புறம் மேலே மட்டும் ஒரு டீ கடை இருக்குதுன்னு சொன்னால், அதுவும் சிலப்போ மட்டும்தான் திறந்துருக்குமா. பாருங்க, மண்ணெல்லாம் சரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ஏரியா தான் போல். ஸோ இங்கேருந்து விண்டு மில்லெல்லாம் பார்க்க நல்லாவே தெரியுது. ஸோ போகிற வழியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்துங்க. யானையத்தையும் பார்க்க முடியல, யானை கக்காவை பார்த்துட்டோம். ஆமாம், யானையை பார்க்க முடியல, ஆனால் யானை கக்காவை பார்த்துட்டோம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே ஒரு வாட்ச் டவர் பார்த்தோம். பைக்கு கீழே, பைக்கையும் பார்த்துக்க, பைக்கு முக்கியம் இல்லை. வாட்ச் டவர் மேலே ஏற வெட்டியடா. வா, நல்லா இருக்குல்ல, வா வாரியா. மேலேருந்து பார்க்கலாம்டா. ஸோ இது மேலே அலவுடான்னு தெரில ஏறுறதுக்கு. ஆனால் நல்லா பார்த்து வாடா டேய். ஸோ ஒரு வழியாக மேலே ஏறி வச்சுங்க. வா பார்த்து வா. இது இது போய் உடஞ்சிடாம மட்டும் அடியில் போய் தான் கிடப்போம். ஸோ இங்கேருந்து ஒரு வாட்ச் டவர் மேலே இருக்குங்க. ஆனால் சூப்பராக இருக்குது இங்கேருந்து வியூ பார்க்க. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு ஏறிடாதீங்க, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. நாங்கள் ஏண்டா நடுச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா தாங்க, இல்லை யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி தான் என்ன, யாரும் வந்து அப்படி ஏற வேணாம், ட்ரை பண்ண வேணாம். ஸோ நம்ம மேலே ஏற ஏற நல்லா கூலிங் ஆகிக்கிட்டே இருக்குது. தெரியுதாச்சு உனக்கு கூலிங் ஆகுறது? ஸோ அதுவும் நம்ம கீழே வேறு 2 பேருங்க பைக்கு செயின் கட் ஆகிடுச்சான். ஸோ என்கிட்ட டூல் கேட்டாங்களா, நான் டூல் வேறு இருக்கும் வண்டியில், ஆனால் இப்போ டூல் இல்லை. அவங்ககிட்ட டூல் இல்லைன்னு, நீங்கள் ஏதாவது கார்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு. கார்காரங்க யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க தம்பி அப்படின்னாரு. ஸோ என்ன பண்ணுறேன்னே தெரியல. மேக்ஸிமம் வந்துடுவாங்க. அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் போங்க தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஒரு மாதிரி சங்கட்டமாகவே இருக்குது அவங்கள டூல் இல்லாமல் வந்தது. ஸோ சத்தியமாக டூல் இருந்தால் யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிடணும்ல. தயவுசெஞ்சு இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை அவங்க வந்து இப்படி தனியாக வர்றது எப்படி சொல்ல, நம்மகிட்ட ஏதாவது செயின் சேச்சிங் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, நிப்பாட்டாதீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையாக கஷ்டம் இருக்கிறவங்களும் கூட நிப்பாட்டலாம்ல. ஸோ எப்பயுமே கொஞ்சம் இப்போ இடையில போய்கிட்டு இருந்தோமோ, இது ஒரு எப்படியும் ஒரு பெரிய பாறை, அதில் எல்லா இடத்துலையுமே தண்ணி லீக் ஆகுதுங்க மேலே அந்த ஊற்று. குடிக்கிற தண்ணியா? ஹே எம்ஆர் செமியாஸ் பாருங்க, நல்ல தண்ணியா? மேலேருந்து யானை ஒன்று கடிச்சுக்கிட்டு இருக்கோம். சுத்தமான தண்ணின்னு இல்லை. ஆமாம், ஆனால் நல்லா கிளியராக இருக்குது தண்ணி. ஊற்று தண்ணிங்க, சூப்பராக இருக்குது. எந்த ஊர் போனாலும் அந்த ஊர் தண்ணி டேஸ்ட் பண்ணிடணும். இது மேலே அணையும் இருக்கா? இது மழை காலத்தில் மட்டும்தான் அப்படி வரும்னு நினைக்கிறேன் தண்ணி. இல்லைடா, இப்போ தான் வருதா? ஸோ நீங்கள் அங்கேருந்து நல்லா ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது சும்மா ஒரு ரேக்ஸ் ஏரியான்னும் போது இது நல்லாயிருக்கு. இடையில நிறையா இருக்குங்கல்ல ரேக்ஸ் ஏரியா.
ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னா மேகமலைக்கு வாங்க. கம் டு மேகமலை. இடையில் நிறைய கப்புள்ஸுங்க புதருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் நிறைய பார்த்துட்டு வரமும் நிறைய பார்த்துட்டேன்லடா. எத்தனை லவர்ஸு அவங்களுக்கு ஏற்ற இடமா? நீ வந்திருக்க போல. ஒரு சித்திட்ட சொல்லிடுறேன். நல்லா இருக்கு. ஓகேங்க, வாங்க போகலாம். உண்மையை சொல்லி எந்த பிள்ளை கூட இதுக்கு முன்னாடி வந்திருக்க சொல்லு. இல்லையா? ஃப்ரெண்ட்ஸு கூட. பாய் ஃப்ரெண்ட்ஸா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? பாய். சொல்லுங்க பாருங்களேன், லேண்ட்ஸ்லைடா, குட்டி லேண்ட்ஸ்லைடு. கேர்ஃபுல்லாக தாங்க வரணும். மழை காலத்தில் அப்படியே அங்கே பாருங்கள், அங்கேருந்து அப்படியே கட்டாயிருந்துருக்கு. கீழே பாருங்கள், மரம் வேற கவுந்து கிடக்கு. மரம் தான். ஏலை செடியெல்லாம் இருக்குது. என்னடா கேரளாக்குள்ளே இது மாறி வந்துட்டோமா? ஆமாம், அங்கங்கே ஏலை செடி இருக்குது பாருங்களேன். அது ரொம்ப இல்லை, அங்கங்கே மட்டும்தான் இருக்குது. கீழே ஏதோ ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணி போகுது. இன்னும் சொன்ன மாதிரி லேண்ட் சைடு நிறைய இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. நம்ம மேகமலை உள்ளே வந்துட்டோம். ஆனால் இன்னும் மேலே போக போக தான் இன்னும் கொஞ்சம் ஏரியா இருக்குன்னாங்க. டேமும் இருக்கான். ஸோ நம்ம மேலே போய் நல்லா பார்க்கலாம். ஆனால் இங்கேயே சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம், வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ஏரியா. கோயில் வேறு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஏரியாவாக ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நான் இந்நேரம் வரை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சின்னமூரில் இருந்தேன். அவ்வளோ ஹீட்டு. அப்படியே மலை ஏற ஆப்போசிட்டு அவ்வளோ கூலிங் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒரு ஃபோட்டோவை போட்டு போவோம். காட்டுருமா? புரியல. கீழே வீடியோ எடுத்துக்கூடாது, இங்கிருந்து எடுத்துக்கணும். அது பிரச்சனை இல்லைடா. ஸோ இப்போ நம்ம மேலே வந்துட்டோங்க. மேலே வந்ததுலேருந்து, அதாவது மேலே வந்த பிறகு நல்லா படர்ந்த ஏரியா மேலே. ஸோ நிறைய தேயிலை எஸ்டேட் தான் இருக்குது. நிறைய தேயிலை எஸ்டேட் தானே இருக்குது. கொஞ்சம் கீழே மட்டும் ஏலக்காய் இருந்துச்சு. அது கொஞ்சம் போட்டிருக்காங்க போல யாரோ கொஞ்சம் இடத்துல. அப்புறம் இங்கேருந்து பார்க்க வியூ நல்லா இருக்குங்க. அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி வருதுல்ல. ஆனால் அது எல்லாமே ப்ரைவேட் ஏரியா தான். அதனால் நம்ம உள்ளே அலோடு இல்லை போகலாம். கேட்டுட்டு போகலாம். ஆனால் அவங்ககிட்ட கேட்ட ஒரு ஃபாஸ்ட் ஆஃபீஸர் எல்லாம் ப்ரைவேட் ஏரியா தான், கேட்டுட்டு போகலாமான்னு. சில பேர் திட்டிடுவாங்க, தம்பி ஆனால் நீங்கள் வெளியிருந்தே பாருங்கள் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டாங்க. அதனால் வெளியிருந்து தான் பார்க்க முடியும். நம்ம ரூல்ஸை மதிக்கிறவங்க. அங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. சரி, மேலே போமா வா. இதுவும் பாருங்களேன், இப்போ தான் ஒரு வளவுக்கு முன்னாடி இங்கே பார்க்குறோம். அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ சூப்பராக. ஸோ இந்த தப்பை மட்டும்தான் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இப்படி வரவங்க வந்து இப்படி பிளாஸ்டிக் பால்ஸை அவாய்ட் பண்ணியிருக்கு. நம்ம இப்படி தண்ணியில் போடுறது அது ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த பாருங்கள் இங்கே வரவங்க இந்த பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. நம்ம தான் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ தான் பார்த்தா அதுங்களே ஒரு மாதிரி வளவு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. தம்பி குளிக்கணும்னா குளிச்சுக்க. ஏண்டா குளிக்க போறியா? ஃபோட்டோ எடுக்கணுமா? பார்த்துன்னு இல்லை. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், குப்பையாக தான் கிடக்கு. ஸோ சவுண்டு செம்மையாக இருக்குது. ஆனால் உள்ளே அலோடு இல்லையா, அது மட்டும் சொல்லிட்டாங்க அவங்க. இங்கேருந்தே வேணால் பார்த்துக்குங்க, உள்ளே மட்டும் அலோடு இல்லை அப்படின்னு. இது இப்போ புதுசாக கட்டுறதா? அப்படி தான் நினைக்கிறேன். புதுசாக கட்டுறது தான் நினைக்கிறேன். ஆமாங்க, அங்கே பாருங்க, அது வந்து சின்ன யானை, அதை விட பெரிய யானை ஒன்று இருக்குது பாருங்க. திரும்பி விட்டால் தண்ணி வருமா? தண்ணி வருது. சக்ஸஸ். ஏதோ கருணா கிராமமாக என்னமோ. அங்கே வந்து ஒரு மாதிரி ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. மேலே போனோம்னா நம்ம ஹோட்டல் இல்லை. அதனால்
அங்கேயே சாப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலில் ஒரு 5 நிமிஷம் ஆகும்னாங்க. தம்பி நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருங்க, அதனால 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ நானும் கோப்ரோவுக்கு சார்ஜ் போட்டுட்டு ஒரு ரிவர் இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. இந்த ரிவரும் இருக்குது, இருந்து பார்க்க வியூ நல்லா இருக்குது. இது என்ன ஏரியா சொன்னாங்க, பேர் மறந்து போச்சே, ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க. மேகமலைக்கு போகிற வழியில் தான் ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப பசிச்சிச்சா, சரி இங்கே சாப்பிட்டு போகலான்னு இருக்கும்போது தான் இந்த ரிவரை பார்த்தோம். சரி கோப்ரோவும் சார்ஜ் ஏறுது, அதில் ஒரு சின்ன விளாக் எடுக்கலாமே. ஸோ நல்லா இருக்கும். குளிக்க மாட்டாங்கடா இந்த குளிருக்குள்ளே ஏன் குளிப்பியா? இந்த குளிருக்குள்ளே நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு குளிக்க மாட்டேன், ஏன்னா காலையில் குளிச்சிட்டேன். சூப்பராக இருக்குல்ல இங்கே வியூ பார்க்க. இறங்கி உள்ளே போய் தொட்டுக்காமி தண்ணியை. தண்ணியை தொட்டது இல்லையா? ஓகே, சப்ஸ்கிரைபுக்காக பண்ணணும். வா டிரைவர் அவர் 12 மணிக்கு மேலே ரெஸ்ட் தானம்மா, 12 மணிக்கு மேலே அவர் ரெஸ்ட் தான் அவர். ஐயோ, நாங்கள் சாப்பிட்ட ஒரு இடம் இருக்குங்க. ஐயோ, அந்த இடத்த பற்றி என்ன சொல்ல, எப்படி மற்ற எல்லாம் இது மாதிரி தான். எங்கள் கடையே இல்லையோ அங்கே ஒரு கடை இருந்துச்சுன்னா அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். என்னென்னா எல்லாமே ரேட் அதிகம், அதுவும் இல்லாமல் ஃபுட்டு அவ்வளோவா எப்படி சொல்ல நல்லாலாம் இல்லை, ஆவரேஜ் தான். ஏதோ எப்படி சொல்ல சாப்பிட்ணும் பசிக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ரேட்டுக்கு அந்த சாப்பாடு ஒர்த்தே இல்லைங்க. ரொம்ப இது இப்படி ஒரு சின்ன சின்ன நம்ம நார்மலாக அங்கே நம்ம சிட்டிக்குள்ளே கிடைக்கிறதெல்லாம் அது ஓகே, அவங்க அங்கேருந்து இது இங்கே கொண்டு வராங்க எல்லாமே ஓகே. அதுக்குன்னு ஒரு எப்படி சொல்ல ஒரு மனசாட்சி வேணாமா, அவ்வளோ பரிமாறின எல்லாமே ஓகே எல்லாம். ஆனால் சாப்பாட்டு இது மட்டும் கொஞ்சம் ரேட்டு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது, அதை மட்டும் எப்படியாவது குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அதுவும் இல்லாமல் நம்ம மேகமலையெல்லாம் கடந்து வந்துட்டோமாங்க. ஃபோட்டோஸ் வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடம் வந்தோம், இல்லாட்டி அதுதான் மேகமலை. இந்த மேகமலைக்கு அடுத்து வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை தம்பி சொன்னாங்க வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் போனோன்னு. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போகலாம். இது ஒரு சின்ன ஊருங்க. அது மேலே வந்து மேகமலைக்கும் அடுத்து அடுத்து ஏரியா ஒரு ஊர். அது லேக்கு தான் நினைக்கிறேன். அந்த லேக்கு தான் எங்கே கனெக்ட் ஆகி வருது. எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா, மேகமலைன்னு சொல்லிட்டு இரவங்கல்லாரா, அது என்ன ஊர்ரா, இரவங்கல்லாறு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குது இந்த சைடு. நாங்களும் ரோடு நல்லா இருக்கும் வந்துட்டோம். அங்கே சொல்கிறோம் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது நல்லா இருக்குன்னு. நான் டீயை கலவன்றியா கொடு, அது என்ன ஸ்மெல். ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதான் தேயிலை லீஃப் பார்த்துக்குங்க. இதை என்ன பண்ணணுன்னா கசக்கி காய வைக்கணும். இந்த விளாகில் எங்களால் பிடிச்சது இது மட்டும்தான். ஏறுறா போவோம். சரிங்க வாங்க, இன்னும் அந்த வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அங்கே போகலாம். போகலாமா? அந்த நம்ம வியூ பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இதான் அந்த வியூ பாயிண்ட். இல்லை பக்கத்தில் நீங்கள் தெரியாது வரதுக்கு வந்து சார்ஜ் எவ்வளோன்னு தெரியுமா? ஸோ எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு வந்து 30 ரூபா. அதுக்கப்புறம் கேமராவுக்கு வந்து எவ்வளோ சொன்னாங்க, 50 ரூபாயா? 50 ரூபா கேமராவுக்கு, கோப்ரோ கேமராவுக்கு 50 ரூபா. அப்போ 30 எவ்வளவு? 60, 110 ரூபா. 110 ரூபா ஆச்சு. ஆமாம் 110 ரூபா நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் பில்லு கொடுத்துருக்கோம் வந்து 60 ரூபாக்குள்ள வந்து பில்லு கொடுத்துருக்காங்க. அது என்ன தெரியல, கீழே போகும்போது கேட்கல நம்ம. ஓகேவா? கேமரா பின்னாடி எழுதியிருக்காங்க கேமரா ரூபாய் 50ன்னு. அது என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. போகும்போது கேட்குறோம். நம்ம வட்ட இப்படி தாங்க ஏதாவது ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிறோம். சரி வாங்க. அதுவும் வியூ சத்தியமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து நான் கூட அந்த வியூவிலேருந்து பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த வியூ சான்ஸே இல்லை. மேக்ஸிமம் சின்ன ஒரு கம்பமும் கவர் ஆகி தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்தளவு தெரியுது. அங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம பார்த்த மாதிரி தான் இங்கேருந்தும் பார்க்கலாம். ஸோ அங்கேயும் போகலாம். இதான் லாஸ்ட் எட்ஜுன்னு நினைக்கிறேன். வா, கீழே உருண்டோம்னா உருண்டு போயிடுவோன்னு நினைக்கிறேன்டா. முடிஞ்சிருச்சு.
பொம்பளை செருப்பு. அது எது நடந்திருக்கு. ஆமா. எக்கோ அடிக்குது, கேக்குதா? எம்ஆர் மோட்டார் ரைடு கத்தே. எம்ஆர் பயங்கரமா இருக்கு. சூப்பரா கேக்குதுல எம்ஆர். செம்மையா கேக்குது எக்கோ. ஆனா என்ன தண்ணி கூட வாங்க மாட்டோம். ஐயோ அந்த ஹோட்டல் தயவு செஞ்சு அது என்ன ஊர்ரா? அது மேகமலைக்கு அங்கிட்டு இருக்கிற ஊருங்க. ஹைதரலி அணை. ஹைதரலி அணை. ஹைதரலி அணை இல்லடா, வேற ஏதோ ஒரு ஹைவேலி. ஹைவேலியா ஏதோ ஒரு இடம். அதான் ஹைவேலி அணை. அதான் நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு தெரியல. அந்த ஹைவேலி ஹோட்டல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அந்த டேம் பேர் மாதிரி தான் இருந்துச்சு. ஹைவேலி. அங்க ஹைவேலி ஒரு எஸ்டேட். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. என்னமோ சொல்லிட்டு இருந்தேனா, அதே மாதிரி இங்கே வந்துலாம் குடிக்காதீங்க. இங்கே வந்து என்ஜாய் பண்ணுற இடத்துல வந்துட்டு குடிச்சிட்டு எப்படி சொல்ல வேண்டாம். இங்கே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அந்த ஹைவேல ஐயோ அந்த சாப்பாடு நீ சொல்கிறாச்சு, சாப்பாடு நல்லாவா இருந்துச்சு? நல்லாவே இல்லை. நீ வீட்டில் இருந்து பட்னியாக வந்துக்கலாம். ஆனால் செலவு 500 ஆகி போச்சு. அந்த சாப்பாடுக்கு மட்டுமே இந்த மீன் ஒன்று இந்த இவ்வளோ தான் இருந்துச்சு, 80 ரூபா. அது ரொம்ப ஒஸ்ட்டு ரேட்டு தான். என்னைக்கு வாங்கின அந்த ரேட் எனக்கு என்ன இதுனா, அந்த ரேட்டுக்கேற்ற சாப்பாடு இருந்தால் கூட ஓகே ஏற்றுக்கரலாம். ஆனால் அந்த ரேட்டுக்கேற்ற சாப்பாடு இல்லை. ஒரு மாதிரி வெஜ்ஜு தான், மீன் மட்டும் நான்வெஜ் இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கேவும் கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேலே பில்லு வந்துச்சு. சாப்பாடே 100 ரூபா 120 நினைக்கிறேன். அது வேணாம், எப்படி சொல்ல, ரேட்டை கம்மி பண்ணலாம். அவங்க வேறு வழி இல்லாமல் தான் உங்கள் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான், ஏன்னா இடையில வேறு எங்கேயுமே ஹோட்டல் இல்லை, அதனால் மட்டும்தான் அப்படி. ஆனால் என்ன தெரியுமா, நீங்கள் இங்கே வர்றதுக்கான மெயினான காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வர்றதுக்கு என்ன நல்ல என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் இல்லைனாலும் நீங்கள் ஃபேமிலியோட வரும்போது என்ஜாய் பண்ணலாம். அதாவது பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வீட்டிலேருந்து சமைச்சிட்டு வந்து சாப்பிட்ற ஒரு ஐட்டமாக கொண்டு வந்துட்டு எங்கேயாவது நிழலில் நிப்பாட்டிட்டு நம்ம வரும்போது கூட ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தியா, முஸ்லீம்காங்க. அப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் மனுஷங்க தானே. ஸோ ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல நம்ம சாப்பிட்லாம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அது மாதிரி வரணுன்னா ஃபேமிலியாக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாள் இங்கேருந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரணுன்னா நீங்கள் மேகமலை கிளம்பி வந்துடலாம் தைரியமாக. அதுவும் ஈவினிங் டயத்தில் வராதிங்க. மேக்ஸிமம் காலையிலே வந்துட்டு ஒரு 5-4 மணிக்குள்ளே ரிட்டன் கீழே கிளம்பி போகிற மாதிரி வாங்க. ஏன்னா ஈவினிங் டயத்தில் வந்து வைல்டு அனிமல்ஸ் நிறைய வர மாதிரி இவர் சொன்னார், நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் சொன்னார், இங்கே நிறைய வரும் தம்பி அப்படின்னு. ஸோ நானும் பார்க்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இடையில ஒரு பாம்பு மட்டும் பார்த்தா அது கேமரா இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்ம கேமரா ஆஃப் பண்ணும்போது தான் நமக்கு நிறையா கண்டென்ட் சிக்குது, ஆன் பண்ணும்போது எதுவுமே சிக்க மாட்டேங்குது. ஓகே, இனிமேல் வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இனி உங்களை எப்பயுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்ஆர் சிம்யான்ஸ் ஃபேமிலிக்கு பதிலாக நம்ம சிம்யான்ஸ் போட்டிருக்கோம்ல, சிம்யா. ஸோ எம்ஆர் சிம்யா. பாய்.